அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது திரு மேலாண்மை பொன்னுசாமி அவர்களின் ஊர்மன் குடும்ப நாவல், அத்தியாயம் 23. மடத்தை விட்டு படிகளில் இறங்குகிற போது தாழையாவின் உடம்பில் உயிரே இல்லை. இன்று போய் நாளை வா என்று ஸ்ரீராமர் சொல்ல கேட்ட ராவணேஸ்வரனை போல மனசெல்லாம் ஒடிந்து துவண்டு போய் ஓய்ந்திருந்தார். மொத்த ஜனமே அவரை நோக்கி பரிகசிப்பதைப் போல ஒரு பிரம்மை. இதென்ன கொடுமை! சங்கரலிங்க நாடார் மகனுக்கா இந்த விதி? அம்மணமாய் தெருவில் நிறுத்தப்பட்டதைப் போல அவமான அவஸ்தையில் அறைப்படுகிற மனசு. கண்ணை கட்டிக்கொண்டு மயக்கமாக வருவதைப் போல ஒரு உணர்வு. இந்த கணத்தில் இப்படியே செத்து விழுந்தால் கூட கௌரவமாக இருக்குமோ என்கிற வினோத நினைவு மின்னி மறைந்தது. 7000 பண்ணைக்காரர்கள் வழக்கை பேசி ஜெயித்துவிட்டு ஏகோபித்த பாராட்டுகளோடு இந்த படிகளை கடந்தவர்தான். இப்படி எத்தனையோ பஞ்சாயத்துகள், ஒன்றா இரண்டா, ஏராளம். கணக்கு வழக்கே இல்லை. பெருமைகளும் பாராட்டுகளும் பூத்தூவலாக மழை பெய்ய மனத்ததும்பல்களோடு இறங்கி போனவர்தான். இன்றைக்கு எடுபட்ட பயலே என்று வைவார்கள் கிராமத்தில். அது ஒரு வசவு. இவரே எத்தனையோ தடவைகள் யார் யாரையோ அந்த வசவை பயன்படுத்தி திட்டி தீர்த்திருக்கிறார். சமூகத்தில் வாழ தகுதியில்லாமல் சமூகத்தினால் நிராகரிக்கப்பட்டவன், தண்டிக்கப்பட்டு விலக்கப்பட்டவன் என்பதுதான் அந்த வசவுக்கான பொருள். இன்றைக்கு இவரே எடுபட்ட பயலாக சாதியிலிருந்து தள்ளி வைப்பது, ஒதுக்கி வைப்பது என்றால் சாதாரண தண்டனையா? தூக்கு தண்டனையை விட கொடியது. கிராமங்களில் உச்சபட்ச தண்டனையே அதுதான். உயிருடன் வைத்திருந்து தனிமைப்படுத்தி அவமதித்து சித்திரவதை செய்வதுதான். நாளை முதல் நாடார்கள் யாரும் பேசக்கூடாது இவருடன். சாதிக்காரர்கள் கடையில் சரக்கு வாங்க முடியாது. சாதிக்கு பாத்தியப்பட்ட நீர்மாலை கிணற்றில் நீர் இறைக்க முடியாது. நாவிதர் கிடையாது, ஏகாலி கிடையாது. இவ்வளவு ஏன், செத்தால் சாதிக்கு பாத்தியப்பட்ட சுடுகாட்டில் புதைக்க விட மாட்டார்கள். அதை நினைக்க நினைக்கத்தான் அவருள் வேக்காடு. தலைமுறை தலைமுறையாக இந்த ஊர் மண்ணில் வாழ்ந்த பரம்பரை, மண்ணுக்கு பெருமை சேர்த்த பாரம்பரியம். மண்ணில் புரண்டு வியர்வை சிந்தி வளர்ந்தவர். இந்த மண்ணின் மடியிலேயே கட்டையை புதைக்க வேண்டும் என்று கனா கண்டவர். மண்ணின் மடியையே தாய்மடியாக நினைத்து வந்தவர். அந்த மண்ணாசையிலேயே மண் விழுந்துவிட்ட கொடுமைதான் அவரால் தாழ முடியாத கொடுமை, அவரை வேக வைக்கிற கொடுமை. இந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு உயிர் வாழ வேண்டுமா? நாளை விடிந்தால் மற்றவர்கள் முகத்தில் எப்படி விழிப்பது? செம்பகம் தாங்குவாளா? 4-5 நாட்களாக வாடி போயிருந்ததற்கே அவள் உயிர் கிடந்து துடித்ததே. மனசு சரியில்லாம போய் இருமல் கூடியதே. இந்த செய்தியை அறிந்தால் உயிரை விட்டு விடுவாளா? அவளை விட்டு நான் உயிரோடு இருக்கவா? முடியுமா? நடக்குமா? அவரால் இன்னும் நம்ப முடியவில்லை. நம்மையா தள்ளி வைத்திருக்கிறார்கள்? அப்படி என்ன குற்றம் செய்தோம்? ஊரை கெடுத்தேனா? யார் குடியையாவது கெடுத்தேனா? என்ன செய்தேன்? நான் வாழ வைத்த குடும்பங்கள் உண்டு. நான் ஏற்றி வைத்த தீபங்கள் பல வீடுகளில் ஒளி தருகின்றன. அதற்காகவா? வியாபாரிகளிடமிருந்து விவசாயிகளை இயன்ற அளவுக்கு ஓடி ஓடி காப்பாற்றினேனே, அதற்காகவா? சாதி சனம் பேதப்படாமல் ஒற்றுமையாய் அண்ணன் தம்பிகளாக, தாயா பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்றேனே, அதற்காகவா? எதற்காக இந்த தண்டனை? முடிவில்லாத குமைச்சல் மனசுக்குள். தாழ முடியாத துக்கத்தில் நைந்து போன மனசோடு மாறி மாறி புலம்பினார். கிறுக்கு பிடித்தவர் போல குழம்பி குழம்பி புலம்பினார். வீடு ரணகளமாயிற்று. அழுகையும் கதறலுமாய் இழவு வீடு போல் ஆயிற்று.
மறுநாள் ஊரே அலறி புடைக்கிற மாதிரி சம்பவங்கள். சாயங்காலம் 4 மணி இருக்கும். கூலி ஜனங்கள் வேலை முடிந்து வீடு வருகிற நேரம். ராமையா தாத்தா கிணற்றில் விழுந்து செத்து போய்விட்டார் என்ற தகவல் ஊரெல்லாம் நெருப்பாக பரவியது. அவருக்குத்தான் நீச்சல் தெரியுமே, எப்படி செத்தார்? எல்லோருக்கும் இதே கேள்விதான் மனசுக்குள் வந்தது. ஒரே திகைப்பு. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சிங்கார நாடார் புஞ்சையில்தான் உட்கார்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தாராம். வேலை முடிகிற நேரத்தில் குளிப்பதற்காக கிணற்றுக்குள் இறங்கினாராம். படிகளில் இறங்கும் போதே ஒரு கல் தடுக்கிவிட்டதாம். தலை குப்புற சுவரில் விழுந்து கிணற்றுக்குள் விழுந்தாராம். தண்ணீருக்குள் விழும்போதே செத்துதான் விழுந்தாராம். சுவற்றில் முகம் மோதி அடித்த அடியிலேயே உயிர் போய்விட்டதாம். உடல் நீருக்குள் முழுகவே இல்லையாம். தக்கையாக மிதந்திருக்கிறது. பிறகென்ன செய்ய? கிணற்றிலிருந்து எடுத்து கட்டிலில் போட்டு அப்படியே சுடுகாடு கொண்டு போய்விட்டார்கள். சிதையில் தீ மூட்டிவிட்டு மயானக்கரை வேலைகள் முடிந்து ஆட்கள் குளித்துவிட்டு ஈரவேட்டி சட்டையோடு ராமையா தாத்தாவின் கதைகள், வாழ்வு, சாவு வந்த அதிசயம் பற்றி பேசிக்கொண்டே ஊருக்குள் நுழைந்தால் சிங்கார நாடாரின் பெரிய நாட்டுப்படப்பு தீப்பிடித்து எரிகிறது. பட்ட பகலில் இவ்வளவு பெரிய படப்புக்கு எந்த பாவி தீ வைத்தது? எப்படி முடியும்? வாயில்லா ஜீவன்களின் வயிற்று தீவனத்தில் தீ வைக்கிற பாவத்தை யார் செய்திருப்பார்? ஒரு இழவும் புரியவில்லை. அதிர்ச்சியில் ஜனங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆனாலும் ஆளுக்கு குடங்களோடும் வாளிகளோடும் ஓடினார்கள். மண்ணை வாரி இறைத்தார்கள். தீயோடு தீயாக பரபரத்தார்கள். ஒன்றும் பலனில்லை. எல்லாம் எரிந்து சாம்பலாயிற்று. எல்லோருக்குள்ளும் ஒரு சந்தேகம். தாழையா நாடார் தண்டிக்கப்பட்டதற்காக தேவமார்கள் பழிவாங்கியிருப்பார்களோ? அவர்கள் வைத்த தீயாகத்தான் இருக்குமோ? தாழையா நாடாரை தள்ளி வைக்கக்கூடாது என்று எதிர்த்து முணுமுணுத்தவர்களின் தொண்டை குழிகளை நெரித்து விட்டது இந்த பழப்பு தீ. காலை நேரம். கார்மேகம் வியாபாரத்திற்கு போகவில்லை. அம்மா கூலி வேலைக்கு போய்விட்டாள். திண்ணையில் உட்கார்ந்திருந்த கார்மேகம் வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சைக்கிளையே பார்த்தான். சைக்கிளின் பச்சை சீட் காலை வெயிலை எதிரொலித்து மின்னியது. ஆண்டில் பாரில் வெள்ளி தகதகப்பாக பளீரிட்டது. ராசியான சைக்கிள். பழைய சைக்கிளாகத்தான் வாங்கினான். 730 ரூபாய். வாங்கி சீர்படுத்தினான். நிறைய புது சாமான்கள் போட்டான். லோடு கட்ட வேண்டிய வண்டி, ரிக்ஷா டயர்கள், ரிக்ஷா ரிம்கள், ரிக்ஷா வீல் கம்பிகள் என்று வகை வகையாக வாங்கி போட்டு புது சைக்கிள் மாதிரி ஆக்கிவிட்டான். இந்த வண்டி வந்த நாளிலிருந்தே ஏறுகால்தான். நல்ல வியாபாரம். கையில் தாராளமாக துட்டு புழக்கம். தேர்தலில் தோற்று போனாலும் ஒன்றும் நட்டமில்லை. தாழையா நாடாரை தள்ளி வைத்தாகிவிட்டது. அவரது ரெக்கை சுத்தமாக ஒடிந்து போய்விட்டது. இனி 150 குடும்பங்கள் உள்ள நாடார் சாதிக்குள் தாழையா நுழைய முடியாது. விவசாயிகள் விளைய வைக்கிற பருத்தி, கம்பு, மக்காச்சோளம், மிளகாய் வற்றல் எல்லாம் இவனை நம்பித்தான். இவன்தான் வாங்கியாக வேண்டும். இவனுக்கான விரிந்த மார்க்கெட் வட்டம், லாரிகளில் லோடு அனுப்புகிற பெரிய வியாபாரியாகிவிட வேண்டும் என்கிற அவனது நீண்ட நாளைய கனவு கைக்கு வந்துவிட்டது. மஞ்சள் பையில் பணக்கட்டுகளோடு பட்டுவாடா பண்ணலாம். இனி கார்மேகத்தின் மதிப்பே தனி. கஞ்சிக்கு வழியற்ற பழைய கார்மேகமல்ல, பெரிய வியாபாரி, ஊர் பிரமுகர்களில் ஒருவன். பஞ்சாயத்தில் உட்கார்ந்து வழக்கை விசாரிக்கிற பெருமை கூட வந்துவிடும். கார்மேகத்திற்குள் பெருமித நினைவுகள் அலை அலையாக, சந்தோஷ நினைவுகள். ததும்பி ததும்பி நுரை வழிகிற சந்தோஷம். இவனது கனவு இத்தனை சுலபத்தில் கை வந்து சேரும் என்று கனா கூட கண்டதில்லை இவன். நல்லையாதான் இவனது குலதெய்வம். அவர்தான் இத்தனையும் சாத்தியம் என்று நிரூபித்து காட்டியவர்.
இவன் வாழ்வில் விளக்கேற்றியவர், வழிகாட்டியவர், செயல்பட்டவர். அவர் இல்லாவிட்டால் இந்த நிலை ஏதே? யோசித்து பார்த்தால் அவரா குலதெய்வம்? இல்லை, குலதெய்வம் கையிலுள்ள அரிவாள்தான் இவர். காலடியில் நிற்கும் வேட்டை நாய்தான் இவர். உண்மையான குலதெய்வம் 3000 ரூபாய் உர உப்பு மூட்டைகள். அதுதான் குலதெய்வம். மெயின் சுவிட்சு இவர். வெறுமனே எரிந்த பல்பு தான். இவனுக்குள் நீள்கிற நினைவுகள், கடந்து போன சமீப நாட்கள் பற்றிய திளைப்பான எண்ணங்கள், தித்திக்கிற நினைவுகள். அந்த சுய மயக்கத்தில் மூழ்கி திளைத்து தேனில் சிக்கிய எறும்பாக கார்மேகம் பரவசப்பட்டிருந்த அந்த இனிமையான நேரத்தில் தார் பாய்ச்சிய வேட்டி, தலையில் வட்டக்கட்டாக தலைப்பாகை, முகமெல்லாம் கண்மூக்கு தெரியாத ஆத்திர வெறி. வலது கையில் நீளமான வீச்சரிவாள். சிங்கார நாடார் கோபமும் வியர்வையுமாக வேகு வேகு என்று வந்தார். என்னமோ கொலைபாதகம் நடக்கப் போகிறது என்ற பதைப்புடன் அவருடன் வருகிற அவரது உறவுக்காரர்கள் என்ன ஏது என்று தலையிட்டு கேட்க முடியாத அளவுக்கு கோப வெறியில் சிங்கார நாடார். 3000 ரூபாய் பொறுமான நாற்று படப்பை நெருப்பு வாயில் பறிகொடுத்த கோப வெறி. வேக வேகமாக வந்த சிங்கார நாடார் வந்த வேகத்தில் கார்மேகத்தின் சைக்கிள் டயரில் ஓங்கி ஒரு போடு போட்டார். அரிவாளால் டமார் என்ற சத்தத்தில் வெடித்த டயரோசை. கார்மேகம் இன்னது என்று புரியாமல் வெலவெலத்து கிடக்க, கண்மூடி முடிக்கும் முன் சிங்கார நாடார் அவன் மேல் பாய்ந்து விட்டார். அவன் தலைமுடியை இடது கையால் கொத்தாக பற்றி வெக்கென்று ஒரு இழுப்பு இழுத்து உதறினார். வீசி எறியப்பட்ட வாழை தொழியாக சொத்தென்று முற்றத்தில் விழுந்தான். தக்கென்று வலது காலை தூக்கி அவன் நெஞ்சில் மிதித்து அமுக்கிக் கொண்டார். அரிவாளை தலைக்கு மேல் ஓங்கி நின்றார் பத்ரகாளியாக. சொல்லுடா பொறுக்கினாயே, முந்தா நாளு நீயும் ராமையா நாடாரும் தலா கிணத்துல என்னடா பேசுனீங்க? சொல்லுடா. திடீர் தாக்குதலில் வெலவெலத்து போயிருந்த கார்மேகம் இந்த ராமபாணத்தில் வாயடைத்து போனான். பயத்தில் வாய் வரவில்லை. மரண பயத்தில் அல்லாடுகிற விழிகள். வாய் அசைந்தது, ஆனால் வார்த்தை வரவில்லை. சொல்லுடா. சொல்லலைன்னா சைக்கிளை போட்ட மாதிரி உன்னையும் ஒரே போடுதான், ஜோலிய முடிச்சிருவேன். படுவா, சொல்லுடா. ஒன்னும் பேசல. பேசலையா? பொய்யா சொல்லுத நாயே. என் படப்புக்கு தீ வைக்கிறத பத்தி பேசல. தாழையா நாடாரை தள்ளி வச்சது நிறைய பேருக்கு பிடிக்கல. அவங்க வாய அடைக்கணும்னா ஒரு படப்பு வேகணும்னு நீ சொல்லல. இல்ல இல்ல. யாரு சொன்னா? இல்லைன்னு பொய் சொன்ன வெட்டி பழி கொடுத்துருவேன். ராஸ்கல். தலா கிணத்துல பேசின பைய வேலிக்காட்டுல யாரும் உக்காந்துருக்காங்களான்னு பக்கம் பார்த்து ரகசியம் பேசணும்டா. அறிவு கட்ட நாயி. நீ தீ வைக்க சொல்ல ராமையா நாடாரு தீ வச்சத ஆள் மூலமா சாட்சியோட நிரூபிச்சாரட்டா. இப்பதான் சுற்றி இருந்தவர்களுக்கு விஷயமே விளங்கியது. இனியும் விட்டால் இரத்த குழப்பமாகிவிடும். அவனும் செத்து இவரும் ஜெயிலுக்கு போய் 2 குடும்பமும் நாசமாகி போகும். இத இப்படியே விடக்கூடாது. இப்படி நினைவுகள் அலைப்பாய சுற்றி நின்று உறைந்து போயிருந்த சுற்றத்தார் சலனப்பட்டனர், செயல்பட்டனர். ஓடி வந்து இவரை பிடித்து கொண்டார்கள். பாரு மாமா, இந்த சின்ன பயலுக்காக நீரு உம்ம பொழப்ப எதுக்கு பாழாக்கணும்? இவனை கவனிக்கிற இடத்துல கவனிக்கிற விதமா கவனிச்சிருவோம் என்று ஒருவன் அவரது அரிவாளை பிடுங்கினான். ஆள் ஆளுக்கு ஆத்திரமாக பேசி சிங்கார நாடாரின் ஆத்திரத்தை தணித்தனர், இழுத்து சென்றனர். அப்பவும் அவர் திமிரினார். திமிர விடாமல் இறுக பற்றி கொண்டு கடத்தி கொண்டு போனார்கள். பின்னும் திரும்பி திரும்பி பார்த்தார். அடங்காத ஆத்திரத்தில் கத்தினார். ஏலே பாவி பயல,
நீ விளங்குவியாடா? என் புள்ள வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சவரு வாயாடி மச்சான். எத்தனையோ குடும்பங்கள்ல அவரு ஏத்தி வச்ச விளக்கு எரியுது. அந்த மகராசன் புண்ணியவான். விளக்கையே ஊதிட்டியடா பாவி. நீ என் படப்புல வந்து விளக்க ஏத்திட்டியடா நாயி. பாரு உன்னை என்ன செய்யறேன் பாரு. பீதியும் கிளியுமாக புழுதியில் கிடந்தான் கார்மேகம். இன்னும் அவன் அடி வயிற்றில் பகீரென்ற பய உணர்ச்சி. தலைக்கு வந்த வீச்சறிவால் விலகி போய்விட்டது. ஆனாலும் வினை விடாது. சனியும் தொடரும். சிந்தாமணியை கூட்டிக் கொண்டு நிச்சயமாக போலீஸ் ஸ்டேஷன் போவார் சிங்கார நாடார். கார்மேகத்திற்குள் பயங்கர கற்பனைகள், அடிவயிற்றை கலக்குகிற பீதியான யூகங்கள். எதை பற்றியும் யோசிக்காமல் வீட்டுக்குள் பாய்ந்தான். ரூபாயை எடுத்துக்கொண்டான். அம்மாவை பற்றி, வீட்டை பற்றி, வியாபாரத்தை பற்றி எதையும் யோசிக்க நேரமில்லை, மனத்திடமில்லை. கண் காணாத இடத்திற்கு ஓடிப்போய் தலைமறைவாகி விட வேண்டும். தாமதிக்கிற ஒவ்வொரு கணமும் ஆபத்துதான். போலீஸ் ஸ்டேஷன் போனால் படப்புக்கு தீ வைத்த கேஸோடு பம்பு செட் மோட்டார் களவும் சேர்ந்து கொள்ளும். ஆயுள் முழுக்க ஜெயில்தான். போலீசிடம் அடி வாங்கியவன் பிழைத்து வாழ்வது கஷ்டம். தீயை வைத்துவிட்டு சிங்கார நாடாரிடமே பேசிக் கொண்டிருந்து விட்டு செத்துப்போன ராமையா நாடாரு சாவும் இவன் தலையில்தான் விழும். நிச்சயமா தூக்குதான். நினைவுகள் தாறுமாறாக ஓடின. வரிசை தப்பிய மூர்க்கமான நினைவுகள். அச்சமே அவனை சாட்டையால் பளீர் பளீர் என்று அறைய ஓட்டமாய் ஓடினான். ஊரை விட்டே ஓடிப்போய் எங்கோ தலைமறைவாகிவிட ஓடினான். கார்மேகத்திற்கு நிற்க ஒரு ஆகாயமில்லாமல் போய்விட்டது. அத்தியாயம் 24. தாழையா நாடார் வீட்டுக்குள் இருந்து 3 பேர் வெள்ளையும் சொல்லையுமாக படு கோபமாக வெளியேறினர். அவர்கள் முகமெல்லாம் சிடுசிடுப்பு, அனற்பொறிகள். ச, வயசு ஏறின மாதிரியே பிடி சாதனையும் ஏறி போச்சு. சொன்ன வார்த்தையை மதிக்காரா? பாரேன், மதியாத வாசல்ல மிதியாதேன்னு சொல்லவட. சாதியை விட்டு தள்ளி வச்சு கேவலப்படுத்திட்டாங்க. நன்றி கெட்ட ஊரு சனம். இன்னும் இவகளை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொன்னா என்னத்த சொல்ல? ராசா போல கௌரவமா இருக்கலாம் நம்ம கிட்ட. அதை விட்டுட்டு இந்த நாசமா போற பட்டிக்காட்டுல கிடந்து சீப்பட போறேன்னு பிடி சாதனை பண்ணுனா நாம என்ன செய்ய? சுடுகாட்டு மண்ணுல கூட இடமில்லைன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சாதிக்காரங்க சொன்ன பிறகும் இங்கேயே கிடக்க போறேன்னு அடம் பிடிச்சா என்ன செய்ய? வாதத்துக்கு வைத்தியம் பார்க்கலாம், பிடிவாதத்துக்கு என்ன வைத்தியம் பார்க்க? இதெல்லாம் ஒரு ஊரா? காலம் பூரா நல்லது செஞ்ச நல்ல மனுஷனை நடு வீதியில நிறுத்தி கேவலப்படுத்துற ஊரு இந்த ஊரை. இன்னும் மதிக்கிறாரே. 3 பேரும் அவரது மகன்கள்தான். இதெல்லாம் தூவானம்தான். வீட்டுக்குள் பெரும் மழையாகவே பெய்தார்கள். ஐயாவை கண்டிப்பும் மரியாதையுமாக சத்தம் போட்டனர். ஊரை திட்டினர். சாதியை திட்டி தீர்த்தனர். இந்த சனியம் பிடிச்ச ஊரே வேண்டாம், டவுனுக்கு வந்துருங்க என்று கெஞ்சி கூத்தாடினர். தாழையா ஒன்றும் பேசவில்லை. பேச என்ன நியாயம் இருக்கிறது? குற்றம் செய்துவிட்ட சிறுவனைப் போல உட்கார்ந்து சுவரில் சாய்ந்து கிடந்தார். முகம் பேயறைந்த மாதிரி இருண்டு கிடந்தது. கற்றை சோகத்தில் கனத்து கிடக்கிற கண்கள் தலை குனிந்தே கிடந்தனர். மகன்களின் குமுறல்கள், கோபச் சீறல்கள், ஆத்திரமும் ஆவேசமுமான சாடல்கள் எல்லாமே இவர் மீது கொண்டிருக்கிற பாசத்தின் வெளிமுகங்கள், ஆழ்ந்த மரியாதையின் அடையாளங்கள். என்னை விட்டுடுங்க, இங்கதான் என் முடிவு என்று ஒரே வாக்கியத்தை மாறி மாறி சொன்னார். இந்த ஊர்ல அப்படி என்னங்க இருக்கு? எங்க ஆத்தா அப்பன் உசுருக அலையுது. எங்க தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா எல்லாருடைய வேர்வை வாசம் இந்த ஊரு காத்துல அலையுது. தாயா புள்ளையா
பாசம் காட்டின ஏழை ஜனங்க இருக்குது. அவங்க தான் உங்களை சாதியிலிருந்து தள்ளி வச்சுட்டாங்களே. சூப்பனக மாதிரி உங்க மூக்க அறுத்துட்டாங்களே. எல்லாரும் இல்ல, நாடாக்கமாரி எல்லாரும் அப்புறாணிக, பாடுபடுற சம்சாரிக, சகிப்புத்தன்மையோட பழகிறவக, தாயா புள்ளையா வாழணும்னு ஆசைப்படுகிற நல்லவுக. அவங்க தானே உங்களை இக்கதில நிறுத்தியிருக்காக. நல்லையா மாதிரி 4 பேர் செய்கிற அக்கிரமம் இது. நாடாக்கமாறு எல்லாரும் இதை செய்யல. ஏதோ ஒரு வெறியில நல்லையா பேச்சுக்கு தலையாட்டி இருக்கலாம். நல்லது கெட்டது பார்க்க ரொம்ப நாளாகாது. சரி, இது எதுக்கு வளவளா பேச்சு? நீங்க இப்ப எங்க கூட வாரிகளா இல்லையா? வரல. இது எங்களுக்கு கேவலம். 3 ஆம்பளை பிள்ளைக இருந்தோம். தாய் தகப்பனை நாரியத்து போக விட்டுட்டானுங்கன்னு ஊர்ல எங்களுக்கு 4 பேச்சு. கேவலம். நானாகத்தான் வரலேங்க. நீங்க என்ன கைவிடலையே. எதுக்கு உங்களை பேசணும்? நீங்க ஊரை பார்த்து போங்க. அப்பவும் காச் மூச்சென்று கத்தினார்கள். அதிலும் தலைப்பிள்ளை தங்கு புங்கென்று குதித்தான். கோடைமழை மேகமாக குமுறி குமைந்தான். ஒன்றும் பாச்சா பலிக்கவில்லை. ஒரே அடியாக வேர் பிடித்து விட்டவரை போல தாழையா குலுங்காமல் இருந்தார். அசையவே இல்லை. வலுவான கட்டை, வைரம் பாய்ந்த மனசு, வாழ்வை அளந்து முடித்து கரை கண்ட ஞான துணிவு, அசலான மனிதநேயம், மனிதர்களின் நல்லுணர்வுகளின் மீது அசையாத நம்பிக்கை. ஆகாசத்தையே தாண்டுகிற மனுஷன் இந்த சுண்டக்காய் நல்லையா விரித்த வலைக்குள் கட்டுண்டா கிடப்பான். அறுத்தறிய எத்தனை நேரமாகும்? வெளிப்பட்டு விட மாட்டானா? வெளிச்சத்தை உணரமாட்டானா? வெளிச்சத்தின் அருமையை, தர்மத்தை, உண்மையை உணர எவ்வளவு நாளாகும்? சாதி பகைமையின் ஆபத்தை தொட்டுணர்ந்து விட மாட்டானா? ஒற்றுமையின் வலிமையை புரிந்து கொள்ள எத்தனை நிமிஷமாகும்? உறைந்து படிந்த மனித நம்பிக்கை மட்டுமல்ல, தாழையாவின் போர்க்குணம். இறங்கிய களத்திலிருந்து ஓரடி கூட பின்வாங்கிவிடக்கூடாது என்கிற உறுதி, வெற்றியின் உச்சி வரை முன்னேறியாக வேண்டும் என்கிற தீவிரம், போர்க்குணம். அவர்களுக்கு தொண்டை தண்ணீர் வற்றியதுதான் மிச்சம். முட்டி மோதி தோற்றுவிட்ட அயற்சி, அயற்சியின் விளிம்பில் வருகிற எரிச்சல், எரிச்சலில் கண்ட மேனிக்கு திட்டிக்கொண்டே பஸ் ஸ்டாண்டுக்கு போய்விட்டார்கள். அவர்கள் வந்து போன செய்தி அறிந்து சிந்தாமணி ஓட்டமாக ஓடினான் பஸ் ஸ்டாண்டுக்கு. வந்து அவர்களை பார்த்தான். மாமா மேல கோவப்படாதீங்க, அவரை நான் பார்த்துக்கிடுதேன் என்று தைரியம் சொன்னான். நல்ல வார்த்தைகள் சொல்லி அவர்களை சாந்தப்படுத்த முயன்றான். இத்தனை ரகளைக்கும் கவலைப்படாமல், அலுங்காமல் குலுங்காமல் கல் மாதிரி இருந்த பொற்கொடியின் ஞாபகம், கலங்காமல் இருந்த தைரியம், எல்லாம் இவன் கொடுக்கிற தைரியம்தானோ? சட்டென்று மூத்தவனுக்குள் வந்த குறுக்கு வெட்டான நினைவு. ரொம்ப சிடுசிடுத்தான். எரிச்சல் பட்டான். ஏய், இங்க பாரு, நாளைக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்களுக்கு தாக்கல் தரவே கூடாது. கொல்லி வைக்க கூட நான் வரமாட்டேன். எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ என்று கோபமாக எகிறினான். தனக்கில்லாத உரிமையா இவனுக்கு என்கிற கோபம். பஸ் வந்து விட்டது. 4-5 நாளாக வெளியே வரவே இல்லை தாழையா. தாங்க முடியாத துக்கம், யாரையும் ஏறிட்டு பார்க்க முடியாத தலைகுனிவு, நடுங்குகிற மனசு. சுப்பிரமணி வந்தான். வேல்சாமி வந்தான். தேவர் பிரமுகர்கள் சொல்லிவிட்ட தகவலை சொன்னார்கள். நாடாக்கமார் எங்க மேல கேஸ் போட ஏதாச்சும் வழி கிடைக்குமா என்று அலைகிறார்கள். நாங்களே தேர்தல்ல தோத்து போய் புண்பட்டு போயிருக்கோம். இதுக்கு மேல கம்பெடுத்து கலகம் பண்ண எங்களுக்கு தோணல. சாதியை விட்டு தள்ளி வச்சிருக்கிற உங்களை நாங்க பயங்கரமா ஆதரிக்க முடியாது. கலகம் பண்றது முடிவானா உங்களை ஆதரிச்சிடலாம். இப்ப முடியாது. ஆனா உங்க குணத்துக்காக நாங்க மறைமுக ஆதரவு தருவோம்.
தாழையா ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட்டார். தப்பு பண்ணாத எனக்கு கள்ள உறவு வச்சுக்கணும்னு என்ன அவசியம்? வருகிற விஷயம் பூராவும் கசப்பாக இருக்கிறது. வெறுப்பூட்டக்கூடிய விஷயங்கள். செம்பகம் அன்றைக்கு பேசியவள்தான். இந்த 4-5 நாட்களாக ஒரு பேச்சு பேசவில்லை. அடிபட்டு விழுந்த பறவையாகிவிட்டாள். ஒடிந்து போய் குறை கோலமாக இருக்கிற ராசாவை பார்க்க பார்க்க குலை கொதிக்கிறது. அம்மா, கஞ்சி குடிங்கம்மா. ஒரு இழவும் வேண்டாம். பச்சை தண்ணீர் பல்லில் படவில்லை. ஒரு மடக்கு தண்ணீர் கூட குடிக்கவில்லை. உயிர் ஒடுங்கி வருகிறது. அவளது கட்டிலை விட்டு எழாமல் நகராமல் இவர், அவளையே பார்த்து கொண்டு இவர், அலைப்பாய்கிற மனசு. அவள் ஓடியாடி திரிந்த நாட்கள், இரவோடு சங்கமித்து குழைந்த அழகு, பதறி பதறி பலவீனமாகி தவித்த நாளில் கூட இவரே முழுத்த ஆம்பளையாக கருதி பரவசப்பட்டு இவருள் நம்பிக்கையை வளர்த்த அவளது சுபாவம், குழந்தை பெற்ற நாட்கள், குழந்தைகளை சீராட்டி மகிழ்ந்த அனுபவங்கள், குழந்தைகளையும் கவனித்துக்கொண்டு காட்டிலும் வீட்டிலும் பாடுபட்ட அவளது சாமர்த்தியம், இவரை கொண்டாடி மகிழ்ந்த செம்பகம், சண்டை சத்தம் போடாத செம்பகம், இவர் மீது உயிரையே வைத்திருக்கிற செம்பகம். அவருள் சுருள் சுருளாக அந்த நினைவுகள், விதவிதமான காட்சிகள், கடந்து போன நிஜங்கள், மனசின் வேர் வரை தழுவி கரைத்து பயன்படுத்திய அனுபவங்கள், பக்குவப்படுத்தி மெருகேற்றிய சம்பவங்கள். ஒன்றா ரெண்டா? கோடி கோடி, அனந்த கோடி. வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு வகைகளில் வளர்ந்து வந்த 2 மனசுகள், ஒன்றையொன்று கண்டு மிரள சேர்த்து வைக்கப்பட்ட பலவந்த நிலைமையில் கட்டுண்டு நின்ற மனசுகள். அந்த மனசுகள் ஒரு மனசானது என்பது எவ்வளவு அற்புதமான விஷயம்! அதை சாத்தியமாக்கியது எது? சகிப்புத்தன்மை. அவளது சகிப்புத்தன்மை. இவனை இவனாகவே ஏற்றுக்கொண்ட அவளது தாய் மனசு. இவனது பலவீனங்களோடு நற்குணங்களையும் சேர்த்து அரவணைத்து கொண்ட சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மைதானே மனுஷத்தன்மை. செம்பகம் கூறினாள். இதுதான் அவளது வாழ்க்கையின் வேதம், பாதை, பட்டறை, சிகரம், வெற்றி மூலம். இந்த சாதாரண விஷயம் ஏன் இந்த ஊர் சனங்களுக்கு தெரிய மாட்டேன் என்கிறது? சரிவுகளுக்கும் வீழ்ச்சிகளுக்கும் என்ன காரணம் என்று ஆற அமர யோசிக்க முடியவில்லையே. ஏன்? சரிந்து நொறுங்கி குவிந்து கிடக்கிற ஏழை சனங்கள் ஒன்னா சேர்ந்தால் ஒரு சக்தி பிறக்குமே, ஒரு தெளிவு கிடைக்குமே, வாழ்க்கை விடியுமே. ஏன் ஒன்று சேர முடியவில்லை? சகிப்புத்தன்மை இல்ல. சகிப்புத்தன்மை இல்லாம பொழிச்சண்டை, வரப்பு சண்டை, கோழி குஞ்சுக்காக கூட தெருச்சண்டை, ஒரு குடம் தண்ணீருக்காக கோஷ்டி சண்டை, சாதி சண்டை, எல்லாமே சகிப்புத்தன்மை இல்லாததால்தான். அடுத்த மனுஷனோ அடுத்த சாதிக்காரனோ நம்ம அண்ணன் தம்பிதாங்கிற சகிப்புத்தன்மை வந்துட்டா விழிப்புணர்ச்சி வந்துடும், ஒற்றுமை வந்துடும், சக்தி தெரிஞ்சிரும், துணிச்சலும் வந்துடும். அவருக்குள் ஆத்மாவாக கரைந்திருக்கிற செண்பகமும் ஊரும், அவருள் அவராக அவளும் ஊரும், கலந்து பின்னி குழம்புகிற நினைவுகள். அன்றைக்கு காலை நேரம். சூரியன் மேலேற மேலேற வெள்ளையாகிற மஞ்சள் வெயில். அவரவர் வேலைகளில் அவரவர் மனசு குவிய ஊர் தன் போக்கில் இயங்கியது. 6வது நாளிலும் வெளியே தலை காட்டாமல் தாழையா கட்டிலின் சட்டத்தில் உட்கார்ந்திருந்தார். செம்பகத்தின் வெளுத்த முகம், ஆடாமல் அசையாமல் சலனமற்ற முகம், அவற்றில் பரவுகிற ஒரு வெளிச்சம், தொண்டைக்குழிக்குள் கொரட் கொரட் என்கிற இழுவை சத்தம், கண்களின் இரு மருங்கிலும் கரிய கோடுகளாக கண்ணீர், உதடுகளில் மெல்லிய நடுக்கம், உலர்ந்து வெடிப்பு கண்ட உதடுகள், சுருக்கங்கள் விழுந்து துவண்டு சரிந்து கிடக்கிற கன்னச்சதைகளில் மெல்லிய துடிப்பு. இவருக்குள் பதறி வருகிறது அணைந்து வரும் உயிர் சுடர் பற்றிய திகில். அடிவயிற்றை
கவ்வி பிடிக்கிற பீதியும் திகிலும். அவருக்குள் சுழன்று வந்து பந்தாக அடைத்துக் கொள்கிற மயக்கம். அவரும் எதுவும் குடிக்கவில்லை. அன்ன ஆகாரம் கிடையாது. படபடப்பாக வருகிற பய உணர்ச்சி. செம்பு, செம்பு, ஏய் செம்பு, ஏன் கண்ணு? பதற்றத்தில் அவரது துடிப்பு கலங்கி உடைந்து கரகரக்கிற குரல். கண்ணில் வருகிற நீர்ப்பெருக்கு அழுகையும் கலக்கமுமாக அவர். செம்பு, செம்பு, என் கண்ணு, என் செல்லம். அவளது பஞ்சடைந்த கண்களில் மெல்லிய சலனம். திரண்டு வருகிற கண்ணீர் துளி. அதன் நடுக்கம். வருந்தாதீக, அழாதீக என்று ஆறுதல் மொழி சொல்கிற அந்த கண்ணீரின் நடுக்கம். பறவை ஆடுகிற விழிகள். ஓர் உக்கிரமான சலனம். ஒரு வெறியான தடுமாற்றம். வயிற்றில் படிந்து கிடக்கிற கையில் ஒரு துடிப்பு. அசூர துடிப்பு. மொத்த உடம்பே ஒரு குலுங்கு குலுங்கி அடங்கியது. செம்பகம் கதை முடிந்துவிட்டது. செத்து போனாள் என்று உணர்ந்த கணத்திலேயே இருட்டிக் கொண்டு வந்த கண்கள். கருப்பாக கிடக்கிற செம்பகம். நெஞ்சுக்குள் கத்தியை சொருகின மாதிரி ஒரு வலி. அவரும் அவள் மேல் விழுந்து விட்டார், உயிரில் கலந்த உயிராக. இந்த நாவலுடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.